ஹலோ வணக்கங்க. நான் இப்போ பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு பீட்ரூட்டு வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுட்டு வடை சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் பொன்னிறமாக வதக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு கருவேப்பிலையை போடுங்க. போட்டுட்டு அதே வதக்கி விடுங்க. அது பொன்னிறமாக வரட்டும். இந்த பீட்ரூட் வெட்டி வச்சுருக்கோமாங்க, அந்த வெட்டி வச்சதை அதில் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி வேக விடுங்க. ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க. இந்த சக்தி சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. உப்பு தேவையான அளவு போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றுங்க. ஊற்றி அடுப்பை ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பூவை போடுங்க. தேங்காய் துருவி போடுங்க. போட்டு அதையும் கிண்டுங்க. அப்படியே தண்ணியே இல்லாமல் வரன்னு இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த பொரியல் தான், பீட்ரூட் பொரியல். எங்கள் பேர பிள்ளைங்க பேத்திக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இது. ஆமாம், நீங்களும் இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.